இதுதான் OnePlus Nord Ce4 Lite. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டிவைஸ் தான் இந்த டிவைஸ். ஆனா இந்த வருஷம் பயங்கரமா மொக்க பண்ணதும் இந்த டிவைஸ் தான். இந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்றத உடனடியாவே பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸரை பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. இந்த டைம் ஸ்னாப்டிராகனோட 695 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் மட்டும் இல்ல, கடந்த 3 வருஷமா இதை மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போன்ல. இருந்தாலும் இதை தவிர்த்து வேற என்ன பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்கு இல்லன்றத இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுமே. வழக்கமான பேக்கேஜிங் கண்டென்ட் எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. முக்கியமா அவங்களோட ரெட் கேபிள் கார்டு இருக்கு. அது இல்லாம சில ஸ்டிக்கர்ஸ், பேப்பர் சிம் இஜெக்டர் பின், கேஸ், போன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த போனோட டிசைனை பத்தி பார்ப்போமே. டிசைனை பொறுத்த வரைக்கும் நாட் Ce4ல பார்த்த அதே டிசைன் மாதிரி தான் இருக்கு. என்ன இங்க பேக் வந்து ரொம்பவே சைனிங்கா இருக்கு. எட்ஜஸ்லாம் ரொம்பவே ஃபிளாட்டா இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க பேக்ல அந்த கேமரா அரே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. இப்போ அப்படியே சைடுல வந்தோம்னா இங்க பிளாஸ்டிக் தான் இருக்கு. இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணிருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்ல. ஹோல்டு பண்றதுக்கு ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா இந்த ஷார்ப்பேஜ்னால கொஞ்சம் இடையூறா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. இப்போ இதோட ஓவர்வியூவை கொஞ்சம் வேகமா பார்த்தலாம். டாப் சைடுல ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம் சைடுல ஒரு ஸ்பீக்கர், முக்கியமா 3.5mm ஜாக் ரீட்டன் பண்ணிருக்காங்க. அப்புறம் நார்மலா ஒரு மாதிரியான மைக், டைப் சி போர்ட் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல சிம் கார்டுக்கான ட்ரே இருக்கு. இங்க 2 சிம் இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போறதுக்கான ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் பட்டன், பவர் பட்டன்லாம் வழக்கமானது தான். இப்போ ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு இங்க IP54 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெட் டச் கான ஆப்ஷனும் இருக்கு. இப்போ இதோட டிஸ்பிளேஸ் பத்தி பேசும்போது இங்க 6.7 இன்ச் கான ஃபுல் HD 120 Hz எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆனா இந்த பிரைஸுக்கான ஸ்மூத்னஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இங்க இந்த 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் 60 இல்ல 120க்கு மாறிக்குது. ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா குயிக்கா அந்த ஸ்விட்ச் ஓவர் நடக்கல. அடுத்ததா இதோட வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது இங்கேயுமே இந்த ப்ராசஸர்னாலேயே பெரிய அடி விழுந்திருக்கு. முக்கியமா உங்களால 4K ப்ளே பண்ண முடியாது, HDR கண்டென்ட் ப்ளே பண்ண முடியாது. நார்மலான வீடியோ 1080pல ப்ளே பண்ண முடியும். அதோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. இப்போ பிரைட்னஸ் பத்தி பேசும்போது இந்த போன்ல 2100 நிட்ஸ் வரலியமான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. ஆனா HDR எல்லாமே பீக் பிரைட்னஸ் சொல்றது இவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இன்டோர்ல இதோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. அவுட்டோர்லயுமே நல்லாவே தான் இருந்துச்சு. அதுல எனக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி எந்த ஃபீல்மே இதுல கிடைக்கல. சரி, இப்போ ஆடியோ குவாலிட்டிலையுமே நல்லாவே தான் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல டுவல் ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லாவே தான் இருக்கு. இங்க உங்களுக்கு 300% கான வால்யூம் பூஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே எந்த விதமான குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. காலிங் குவாலிட்டின்னு வரும்போது இதோட காலிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குங்க. என்ன உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல. இந்த ஒரே ஒரு மைக் வச்சு தான் நீங்க நார்மலா இந்த காலிங்லாம் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் 5G பேண்ட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 5G ஸ்பீட் எனக்கு ஒரு அரௌண்ட் 500 Mbps வரலியமான ஸ்பீட் கிடைச்சிச்சு. மற்றபடி இங்க உங்களுக்கு Wi-Fi 5 கான சப்போர்ட் தான் கிடைக்கும். NFC சப்போர்ட் கிடையாது. ரெகுலரா வர எல்லா சென்சார்ஸும் இங்கேயுமே இருக்கு. இந்த போன்ல மேஜர் அடியா படுறது இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்னாப்டிராகனோட 695 யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அரௌண்ட் ஒரு 4.6 ல இருந்து 4.7 lakhs வரலியமான ஸ்கோர் தான் கிடைக்குது. சரி, இங்க Antutu பார்த்தாச்சு. ஆனா இங்க முக்கியமான விஷயம் தெர்மல் த்ராட்லிங்குமே பயங்கரமா அடி வாங்குது. இந்த பிரைஸுக்கு வர இந்த ப்ராசஸர்ல வெறும் 62% கான ஸ்டெபிலிட்டி இருக்குன்றது எந்த வகையில நியாயம் கண்டிப்பா எனக்கு தெரியல. மற்றபடி உங்களுக்கு 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகுது. Geekbenchோட ஸ்கோருமே ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. அதுல பெரிய பஞ்சாயத்துகள் இல்ல. ஹீட்டிங்குமே பெருசா நான் ஃபீல் பண்ணலங்க. அந்த இடமும் நல்லா ஸ்டேபிளாவே இருக்கு. இப்போ கேமிங்கை பத்தி பேசும்போது உங்களால 40 FPS சொல்லி தான் கேம் ப்ளே பண்ண முடியும் BGMIல. அங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. இப்போ CODன்னு வரும்போது உங்களால 60 FPS சொல்லியும் கேம் ப்ளே பண்ண முடியும். அங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. அடுத்தது இங்க ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்க UFSல 2.2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு 500ல இருந்து 530 550 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைக்குது. சரி, இப்போ ரேம்னு பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா நீங்க ஒரு டாஸ்க் யூஸ் பண்றீங்கன்னா அதுல பெரிய இஷ்யூ கிடையாது. ஆப் ஓப்பனிங், க்ளோசிங், நார்மல் யூசேஜ்க்கு இந்த போன் ஓகேவா தான் இருக்கும். ஆனா கேமிங் மாதிரி இல்ல ஹெவியான அப்ளிகேஷன்லாம் நீங்க லோட் பண்றீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அந்த போன் தடுமாறும். அடுத்த மிகப்பெரிய பஞ்சாயத்தா நான் பாக்குறது இந்த போன்ல இதோட பேட்டரி தான். பேட்டரி சைஸ் என்னமோ 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து 80 வாட் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சார்ஜிங் ஸ்பீட் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு 33 வாட்ல எடுத்த சார்ஜர் மாதிரியோ இல்ல 45 வாட்ல வர சார்ஜிங் ஸ்பீட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. முக்கியமா இது எனக்கு ஒரு 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 0ல இருந்து ஒரு 30ல இருந்து 32 நிமிஷம் வரை எடுத்துக்குது. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 13 minutesல இருந்து 1 hour 14 minutes வரை எடுத்துக்குது. என்னடா நம்ம ஏதாவது பிளக் பாயிண்ட்ல பிரச்சனையான்னு சொல்லிட்டு இதையே நான் 2 டைம் லூப்ல நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். 0 வரலையும் ட்ரைன் பண்ணிட்டு அகைன். இருந்தாலும் 2 டைமுமே எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு. ஸோ இவங்க 80 வாட்ஸ்ன்னு கொடுத்து சும்மா ஏமாத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அதுக்கான சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்கவே இல்லைன்றது ஒரு வருத்தமான விஷயம். ஆனா அண்டர் 20,000 செக்மெண்ட்ல நான் பார்த்ததுல பெஸ்டான பேட்டரி லைஃப் இந்த போன்ல கிடைக்குது. நான் சொல்றது 15 to 20,000 செக்மெண்ட். ஓகே, இந்த போன்ல உங்களுக்கு 8
8 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். இருந்தாலும் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ பேட்டரி ட்ரைன் பண்ணுதுன்ற நம்ம வழக்கமான சார்ட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோனில் கேமரா சைடு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே டீசெண்டான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்னாப்டிராகனோட இந்த பழைய ப்ராசஸரோட பேர் பண்ணும்போது இதோட அவுட்புட்லாம் ஓரளவுக்கு தான் அங்கே ஓகேவாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே உங்களால் 1080p வரலையும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை இந்த ப்ரைஸை கன்சிடர் பண்ணும்போது. இதில் டீட்டெயில்ஸு, டைனமிக் ரேஞ்சு, கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோ சைடு வருவோமே, இங்கே ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 16 MB கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்கின் டோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் போகிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. பூக்கா எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ். இப்போ அப்படியே பேக் சைடு வருவோமே, இங்கே பேக்கில் 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒன்று 50 மெகாபிக்சலுக்கான சோனி லிட்டியா 600 சென்சார், செகண்டரி சும்மா டம்மி தாங்க. ஃபர்ஸ்ட் நார்மலாக இலத்தலாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது இதே கண்டிஷனில் எடுக்கிற ஹியூமன் சப்ஜெக்ட்லையுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. போர்ட்ரேட்டில் உங்களுக்கு 1x 2x சப்போர்ட் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்குது. போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷன் சில டைம் நல்லா வேலை செய்யுது, சில டைம் சொதப்புது. சரி, ஃபைனலாக இதோட ஓஎஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதாவது ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே இருக்குது. அதை உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுன்றது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இதில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். வழக்கமாக Oneplus ஃபீச்சர்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த ஃபோன்லையுமே இருக்கும். அடுத்ததோட ப்ரைஸிங்னு வரும்போது தான் பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கும். உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்லாம் போக 19,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட். அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்தே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸர்ன்ற ஒரு ஆஸ்பெக்டை மாற்றிருந்தாவே இந்த ஃபோனில் நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். கேமராவோட ISPலேருந்து, ஸ்க்ரீனோட குவாலிட்டியிலேருந்து, முக்கியமாக வீடியோ குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து, ப்ளூடூத்தோட வெர்ஷன்லேருந்து இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் மாறி இருக்கும். ஆனால் எதுவுமே இந்த இடத்துல இம்ப்ரூவ் ஆகலைன்றது ஒரு நல்ல விஷயமா படலை எனக்கு. அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது இதை சேஞ்ச் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். முக்கியமாக ஒருவேளை பிக் பில்லியன் டேஸில் 15,000 கீழே இந்த ஃபோன் ஒரு வேளை கிடச்சிச்சின்னா நீங்கள் இதை வாங்க கன்சிடர் பண்ணுவீங்களான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் எக்கச்சக்கமான ரிவ்யூஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.